அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் சிறப்பான ஒரு மாதத்தை அடைந்திருக்கின்றோம். அதுதான் ஷஅபானினுடைய மாதம். இந்த ஷஅபானினுடைய மாதம் பிறை 13, 14, 15 இந்த 3 நாட்களிலும் நோன்பு நோட்பதன் சிறப்புகள், அதே போன்று நாம் நோன்பு நோட்பதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய வெகுமதிகள் என்பவற்றை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷஅபானினுடைய மாதம் மிகவும் சிறந்த ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானினுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த ஷஅபானினுடைய மாதம் அடுத்து வரக்கூடிய ரமலானுக்கு ஆயத்தமாக கூடிய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோட்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். அது பிறை 13, 14, 15. நாம் இப்போது ஷஅபான் மாதத்தின் ஐயாமுல் பீல் வெள்ளை நாட்களை அடைந்திருக்கின்றோம். ஐயாமுல் பீல் என்பது ஒவ்வொரு சந்திர மாதத்தின் 13, 14 மற்றும் 15வது நாட்களாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோக்குமாறும், குறிப்பாக இந்த ஐயாமுல் பீல் நாட்களில் நோன்பு நோக்குமாறும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு நோட்பது அந்த வருடம் முழுவதும் நோன்பு வைப்பதற்கு சமமாகும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் ஸஹீஹுல் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 1979வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் மாதத்தின் 3 நாட்கள் நோன்பு நோட்பீர்களானால் 13வது, 14வது மற்றும் 15வது நாட்களில் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் திர்மிதி என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே 761வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.